அதனால் தான் மேடம் அனுமதி கொடுத்தாங்க. எதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? என் தீயை ஆற வைத்ததுக்கு அப்புறம் மேடம் அவரிடம் தீயை ஆற வைக்கட்டும். இரண்டு நிப்பிள்ஸும் ரொம்ப ரொம்ப மேடம் தவிர்க்க முடியாதே இல்ல. பரவசம். முப்பது வீடியோக்கள் ஜோபிஸ் என்று அவனை விட்டுவிட்டான். சரி இல்லை, இந்த டாக்டரிடம் இருந்து எந்த மாத்திரை கொடுத்தார் என்று இரு போன் செய்து கேட்கலாம். இவர் அம்மா போனும் எடுக்கவில்லை, கிளினிக்கில் பார்க்கிறேன். காலையிலே என் மூத்தவங்க கும்மினாங்க, இப்போ என் மனைவி கும்மினாங்க. வீட்டு கும்பலுக்கு என் பாகற்காய் தீஸ்தீவே ஆயிடுச்சு. டாக்டர் சார் அகத்தான் இப்போ வந்துட்டேனே ரா, நீ காலையில நினைச்ச பேஷண்ட் தானே? അതെ ഡോക്ടർ മാഡം അകത്തുണ്ട്. டாக்டர் சார் கிளினிக்கில் ஏன் இருப்பார் இல்லையா? കീക്ക മരുന്നിൻകാ മതിക്കെക്ക പടുക്കെക്ക. ഓഹോ, നിങ്ങളുടെ ഡോക്ടർ വീട്ടിലാണെങ്കിൽ വീട്ടിലെ വിലാസം പറയൂ. மேடம் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, நீ போய் நாளை காலையில வா. നിങ്ങളുടെ ഡോക്ടർ പറയുമോ അല്ലേ? இப்போ சொன்னா மேடம் என்னை தூக்கி போடுவாங்க. ഇപ്പോൾ വാട്ടർ പറയില്ലെങ്കിൽ രാവിലെ വന്ന ആന്റി ഇപ്പോൾ വീണ്ടും വരും. ഞാൻ തന്നെ ഇടും. அம்மா, அந்த மூதாட்டியா? ക്ലിനിക്കിൽ ആരോ ഷർട്ട് ഇല്ലാതെ ഇരിക്കുന്നു. ഫോട്ടോ എടുത്ത് അവിടത്തേക്ക് അയക്കാം. நான் ஷர்ட் போட்டதுக்கு அப்புறம் ஷர்ட் போட முடியுமா? വരട്ടെ, ഞാൻ എടുത്തു കളയാം. எப்படி? உங்களுக்கு என்ன வேணும் ரா? ഞാൻ ചോദിച്ചതെനിക്ക്, നീ ചോദിച്ചതെനിക്ക്. பாபு உனக்கு. നിങ്ങളുടെ ഡോക്ടറുടെ വീട്ടിലെ വിലാസം. இவன் வீட்டிலிருந்து போன் எடுக்க மாட்டேங்கிறான். அது வேலை செய்யாமலே முழுக்க பிரசரேஷனில்